பிரபல சினிமா பின்னணி பாடகி கல்பனா. இவர் ஐதராபாத், நிஜாம்பேட்டையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் குடும்பத்துடன் வசித்து வந்தார். அவரது வீட்டின் கதவுகள் 2 நாட்களாக திறக்கப்படாததால் அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். வீட்டின் கதவை உடைத்து போலீசார் பார்த்தபோது படுக்கையில் மயங்கிய நிலையில் கல்பனா கிடந்தார். அவரை மீட்டு அருகில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர். அங்கு கல்பனாவுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 2 நாட்களாக வீட்டு கதவுகள் பூட்டி கிடந்ததால் அவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக தகவல் பரவியது. ஆஸ்பத்திரியில் அபாய கட்டத்தில் இருந்த கல்பனாவின் உடல் நிலையில் தற்போது நல்ல முன்னேற்றம் இருப்பதாக சிகிச்சை அளித்த டாக்டர்கள் தெரிவித்து உள்ளனர். நுரையீரலில் தண்ணீர் இருந்ததால் வெண்டிலேட்டர் சிகிச்சை அளிக்கப்பட்டதாக கூறினர். இந்த நிலையில் கல்பனா தற்கொலை முயற்சியில் ஈடுபடவில்லை. வதந்திகளை பரப்ப வேண்டாம், அவர் நலமாக உள்ளார். தாய், தந்தை மகிழ்ச்சியாக இருந்ததாகவும் எந்த பிரச்சனையும் இல்லை எனவும் மகள் தயா பிரசாத் தெரிவித்து உள்ளார். மேலும் அவர் தாய் கல்பனா உடல் நலத்திற்காக மாத்திரை எடுத்து வந்ததாகவும் அதன் அளவு கூடியதால் மயக்க நிலைக்கு சென்றுவிட்டார். அவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபடவில்லை என்று விளக்கம் அளித்து உள்ளார். பாடகி கல்பனா அபாய கட்டத்தை தாண்டி நலமுடன் இருப்பதால் அவரது ரசிகர்கள் மற்றும் உறவினர்கள் நிம்மதியடைந்து உள்ளனர். இதற்கிடையே பாடகி கல்பனா கண் விழித்து ஆஸ்பத்திரியில் படுக்கையில் இருப்பது போன்ற வீடியோவும் வெளியாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. I am Prasad Prabhakar. I am Kalpana Raghavendra and Prasad Prabhakar's daughter. No issues. She's perfectly fine and happy and healthy now. My amma, she's a singer. She's doing her LLB and also doing her PhD. So, Danvella, she has insomnia. So, to treat her insomnia, doctor had prescribed her a tablet and she had consumed that in an overdose. Like, she had overdosed slightly. This is not a suicide attempt. It's just a slight overdose because of stress in like general life stress. Please do not manipulate any information. Our family is perfectly fine. My mom and dad are very much happy. I am happy. Everybody is perfectly fine in my family. Please manipulate say you do. Everything is perfect. And my mom, she'll be back in a few days. So thank you, that's all I have to say. This is not a suicide attempt. This is just a slight overdose from an insomnia tablet prescribed by the doctor. That's it. My mom is perfectly fine. She'll be back with all of you in a few days. That's all I have to say. Thank you very much.